லேர்ன் பண்ண போகிறேன். பட் இன்டர்நெட்டில் போயிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது, ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தா நிறைய இடத்துல வந்து ஜாப் ஓப்பனிங் கிடைக்காது, ஓப்பனிங்ஸே இல்லை, அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஜாபுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போட்டுருந்தாங்க. அதெல்லாம் உண்மையாக வரும்னு கேட்டிருந்தீங்க. அது உண்மையாக இல்லையா? ஒரு ஃப்ரெஷ்ஷாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாபுக்கு எப்படி போகலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், என்ன லேர்ன் பண்ணணும், அது சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் மாதிரி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஜஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் மினிட் ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 0, ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். இது ஏன் நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபீல்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீல்ட்லேயுமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் பிளேஸ் மேஜர் ரோல்ஸ். நீங்கள் என்ன தான் போனாலும் அங்கே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அதை ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் ப்ராப்பராக உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எந்த ஃபீல்ட் போடுறது போங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஃபைட் பண்ணி உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறதுலாம் உங்களுக்கு தான். நம்பர் 1, லர்ன் த பேசிக்ஸ். இப்போ நீங்கள் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வரீங்க அப்படின்னா, இந்த ஃபீல்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்க எல்லாத்தோட பேசிக்ஸும் ஃபுல்லாக பாருங்கள். லைக் SEO என்ன, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்ன, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கும். அது எல்லாம் என்னென்னு ஃபுல்லாக பார்த்து பேசிக்லாம் கற்றுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒன்றில் மட்டும் உங்களுக்கு ப்ராப்பரான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SEOன்னு வச்சுப்போம். SEOவில் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த SEOவில் மட்டும் ப்ராப்பராக ஃபுல் டீப் ஃபோக்கஸ் போடுங்க. மற்றதும் லேர்ன் பண்ணுங்கள். மற்றது வந்து பேசிக்ஸ் அது மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதில் வந்து ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் மட்டும் ஃபுல் எஃபர்ட் போட்டு நல்லா டீப்பாக கற்றுவோம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கோடிங் தெரியும், டிசைனிங் தெரியும், வீடியோ எடிட்டிங் தெரியும், கிராஃபிக் டிசைனிங் தெரியும்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு பட் எல்லாமே அரைகுறையே தெரிஞ்சிருச்சுங்க அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் கம்பெனிஸ்க்கு யூஸ் ஆகாது, எனக்கு யூஸ் ஆகாது இல்லையா? பட் அதுவே உங்கள்கிட்ட வந்து ப்ராப்பராக SEOன்னா SEO ஸ்கில், PPCனா PPC ஸ்கில்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஸ்கில்ல மட்டும் நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுல ரொம்ப ஈஸியாக. இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து SEOன்னா SEO மட்டும் ப்ராப்பராக வச்சுருங்க, இல்லை PPCனா PPCயில் மட்டும் ப்ராப்பர் நாலேஜ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதை ஃபோக்கஸ் பண்ண ஜாப்க்கே போகிற மாதிரி பாருங்கள். நம்பர் 2, வேர் டு லேர்ன். இன்கேஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகிறீங்க, அது வந்து இப்படிலாம் கற்றுக்கணும், என்ன கற்றுக்கணும், எங்கே கற்றுக்கலான்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஓடின் ஸ்கூல்லேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன தேவைப்படுதோ அதை வந்து ப்ராப்பராக டீப்பாக சொல்லித்தராங்க. ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், 20+ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் வந்து ப்ராப்பராக டீப்பாக சொல்லித்தராங்க. அதுவும் கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து ஜாப் ரெடி வரைக்கும் கைட் பண்ணுறாங்க. இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி SEO, PPC, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணுறாங்க. கேப்ஜெமினி, CTS, TCS, டெக் மஹிந்திரா போல் 500+ ஆர்கனைசேஷன்லேருந்து ஹையர் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்லாமல் மார்க் இன்டர்வியூஸ்க்கு, ரெஷ்யூம் பில்டிங்க்கு, பிஹேவியரல் ஒர்க் ஷாப்னு எல்லாத்துக்குமே கைட் பண்ணுறாங்க. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபீஸ் செக்ஷன் வாங்க, இப்போதைக்கு 30K பே பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ப்ளேஸ் ஆனதும் உங்கள் CTSலேருந்து 10% பே பண்ணால் போதும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் ப்ளேஸ் ஆகிடுவீங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கனால தான் அவங்க இந்த ஃபார்மேட்டில் பேமெண்ட் வாங்குறாங்க. நெக்ஸ்ட் கோஹர்ட் கம்மிங் June 30 ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணோம்னா டக்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்கொயர் நவுன்னு இருக்க பட்டன் கிளிக் பண்ணி கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா அவங்களே கால் பேக் பண்ணுவாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே போய்ட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கேன். டூ செக் இட் அவுட். கம்மிங் பேக் டு த கண்டென்ட். நம்பர் 3, பில்ட் அ ஸ்ட்ராங் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். இப்போ உள்ள காம்படிஷனில் நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். லைக் நீங்கள் லிங்க்டின் பிளாட்ஃபார்மில் வந்து ரெகுலராக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போஸ்ட் போடலாம். லைக் வந்து SEOன்னா என்ன, PPCன்னா என்னன்னு சொல்லிட்டு அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணி போஸ்ட் போடலாம். Instagram, YouTube போல அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நீங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடலாம், ரீல்ஸ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து SEO ஸ்பெஷலிஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னா SEOன்னா என்ன, SEO எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போஸ்டெல்லாம் வந்து லிங்க்டின்லேயோ, Instagramலேயோ, YouTubeலேயோ அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்கள் ப்ரொஃபைல் பார்க்க ஒரு ரெக்ரூட்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு ஸ்கில் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிடும். ஸோ ஈஸியாக இன்டர்வியூ ஷார்ட்லிஸ்ட் ஆகலாம், ஈஸியாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி உள்ளே போயிடலாம். நம்பர் 4, கெயின் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன தான் வந்து இன்ஸ்டியூட் போயோ இல்லை செல்ஃபாக லேர்ன் பண்ணியோ கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து ப்ராப்பராக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. லைக் நீங்கள் கோர்ஸில் வந்து என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அது வந்து அப்படியே ஆக்சுவல் ஒர்க் வரும்போது ப்ராப்பராக அப்படியே இருக்காது, நிறையா மாறும். அதுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவல் இண்டஸ்ட்ரி நாலேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க இன்டர்ன்ஷிப் போகலாம். அப்படி இன்டர்ன்ஷிப் போய் ஃபுல்லாக ட்ரைனிங்கில் வந்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ முடிஞ்சால் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரி பாருங்கள். அது எப்படி ப்ரோ இன்டர்ன்ஷிப் போகலாம், எப்படி அப்ளை பண்ணுறது கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிங்க்டின், இன்டீன் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் போயிட்டு நிறைய இன்டர்ன்ஷிப் ஓப்பன் நிறைய போடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்டர்ன்ஷிப் வந்து பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப் நிறையா இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள். தென் நெக்ஸ்ட் பாயிண்டான நெட்வொர்க் ஆக்டிவிட்டி. இந்த நெட்வொர்க்கிங் வந்து அவ்வளோ பவர் இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டொமைனில் இருக்க பர்சன்ஸ் கூட ஃபுல்லாக நெட்வொர்க் பில்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பின்னாடி உங்களுக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். அது எப்படி அவரோட நெட்வொர்க் பண்ணால் எனக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா, பட் ட்ரஸ்ட் மீ,
மோஸ்ட்லி நிறைய இடத்துல நமக்கு இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லிங்க்டின்ல வந்து நெட்வொர்க் பண்ணி கனெக்ஷன் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க சைடில் இருக்க போஸ்ட்லாம் அவங்களுக்கு வரும், அவங்க சைடில் ஓப்பனிங் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பில் ஆகும் இல்லையா. அதே மாதிரி வந்து லோக்கல் ஈவெண்ட்ஸ் போங்க, எங்கே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்க, அட்டன் நிறைய பேர் பேசுங்க, நெட்வொர்க் பண்ணுங்க. அது வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோக்கு வந்து நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நெட்வொர்க் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 6, ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூ. நீங்கள் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிட்டீங்க, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன பேசிக்ஸ் இருந்து எல்லாமே ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க. அடுத்து வந்து ஜாபுக்கு போகணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். லைக் இன்டர்வியூ வந்து பேசிக்காக என்ன கொஸ்டின் கேட்பாங்க, லைக் பேசிக்காக வந்து செல்ஃப் இன்ட்ரோவில் இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி என்னெல்லாம் கேட்பாங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக டீப்பாக வச்சுக்கோ. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து டிஎம் இன்டர்வியூன்னு போடுங்க, செப்பரேட்டாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சொல்ல போகிற ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஜஸ்ட் வாய் வார்த்தை மட்டும் சொல்லாமல் அது எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ப்ரூஃப் இருக்க வாய் பார்த்துக்கோங்க. நம்பர் 7, ஷோகேஸ் டேட்டா ட்ரிவன் ஸ்கில்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ஸ்கில்ஸ் சொன்னாலும் அதுக்கான ப்ராப்பராக ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதை வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். லைக் நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து இவ்வளோ மெட்ரிக்ஸ் வந்துருக்கு, இது இவ்வளோ பண்ணியிருக்கேன், எஸ்யூவில் வந்து என்னோடய வெப்சைட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணால் முன்னாடியே வரும், இதெல்லாம் வந்து ப்ராப்பராக என்னோடய ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாலும் அதை வந்து அதுக்கான ப்ராப்பர் மெட்ரிக்ஸோட ப்ராப்பரான ஆக்சுவல் ப்ரூஃபோடு கொடுக்குறோம். ஸோ அப்போ தான் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அப்படி பிலீவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலையும் கட்டும். ஸோ அதை ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் தேவைப்படும். நம்பர் 8, வேர் டு அப்ளை ஃபார் ஜாப். இப்போ இருக்க சினரியோவில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போகணும் அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லைக் நீங்கள் லிங்க்டின், கிளாஸ்டோர், இன்டீட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் போகலாம், இல்லை வெல் ஃபவுண்ட் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் போகலாம். அதில் போயிட்டு ஃபுல்லாக ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஃபுல்லாக அப்டேட் பண்ணி எனக்கு ரெஷ்யூம் வந்து ப்ராப்பராக ஏடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணி ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி ஈஸியாக உள்ள போகலாம். இந்த ஃபீல்டுக்கு இப்போ ஓப்பனிங் நிறையவே இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஜஸ்ட் லிங்க்டின் போகிறேன், லிங்க்டின் போயிட்டு மேலே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குறேன், ஜஸ்ட் பேனர் வந்து கொடுத்தேன் அப்படின்னா நியர்லி 2000+ ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. ஸோ என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன், தென் த ஜாப் இஸ் யுவர்ஸ். அவ்வளோதாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா நான் சொன்னதில் அப்படியே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். அப்படி சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து ப்ளேஸ் ஆனீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாலையோ இல்லை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து உங்களால் தான் ப்ளேஸ் ஆனேன்னு சொல்லுங்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணி விடலாம். தென் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.